ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. மகாபாரதம் ஆதி பருவம் பார்த்துட்ருக்கோம். திரௌபதியினுடைய திருமணத்தில் பல சிக்கல்கள் இருந்ததால் துருபதன் வியாசர்கிட்ட என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்போது வியாசர் துருபதன்கிட்ட தான் தனியாக பேசணும்னு சொல்லி அவரை கூட்டிகிட்டு போகிறாரு. தனிமையில் துருபதனுக்கு வியாசர் சில விளக்கங்களை சொல்கிறாரு. முன்பு 5 இந்திரர்கள் சிவபெருமானிடம் ஆணவத்துடன் நடந்து கொண்டதால் அவரால் தண்டிக்கப்பட்டு ஒரு குகையை அடையிறாங்க. அவங்க தங்களுடைய தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்டு வருந்திய பிறகு சிவபெருமான் அவர்களுக்கு சாப விமோசனம் கொடுக்குறாரு. பின்னொரு சமயம் மனித ஜென்மம் எடுத்து அங்கே தர்மத்துடனும் வீரத்துடனும் செயல்பட்டு புண்ணியத்தை பெற்று அவர்கள் இந்திரலோகம் திரும்புவார்கள் அப்படின்னு சிவபெருமான் வரம் கொடுக்குறாரு. அந்த 5 இந்திரர்களுமே தாங்கள் மனித பிறவியில் தர்ம தேவதை, வாயு பகவான், இந்திரன், அஸ்வினி தேவர்கள் இவங்களுக்கு மகனாக பிறக்கணும் அப்படின்னு சிவபெருமான் கிட்ட கேட்டுக்கும்போது அவரும் அப்படியே ஆகட்டும்னு அவங்களுக்கு வரம் கொடுக்குறார். அந்த 5 இந்திரர்கள் தான் வாயு பகவான், இந்திரன், தேவதை, அஸ்வினி தேவர்களுடைய புத்திரர்களாக பிறந்த பாண்டவ சகோதரர்கள். அவங்களுக்கு பூவுலகத்தில் மனைவியாக வாய்க்கப் போவது மகாலட்சுமியின் அம்சமுடைய தேவகுமாரியே அப்படின்னு சிவபெருமான் சொல்கிறாரு. அந்த பெண் இந்த பூவுலகத்தில் பிறந்து சில பிறவிகள் எடுத்து ஒரு பிறவியில் சிவபெருமானை துதித்து தவம் செஞ்சு நல்ல கணவன் வேணும் அப்படின்னு சிவபெருமான் அருள் செய்வதற்கு முன்னால் 5 முறை கேட்டுவிட அந்த பெண்ணுக்கு 5 கணவர்கள் வாய்ப்பார்கள் அப்படின்னு சிவபெருமானும் வரம் கொடுக்கிறார். அந்த பெண்தான் இந்த பூவுலகத்தில் திரௌபதியாக பிறந்திருக்கா அப்படிங்கிற எல்லா விவரங்களையும் விஸ்தாரமாக வியாசதேவர் துருபதனுக்கு சொல்கிறார். அதுக்கப்புறம் பாண்டவர்கள், திரௌபதி இவங்க எல்லாருமே, அதாவது பாண்டவர்கள் 5 இந்திரர்களாகவும் திரௌபதி லக்ஷ்மியின் அம்சம் பொருந்திய பெண்ணாகவும் முன் ஜென்மத்தில் எல்லாம் இருந்த நிலையை இப்போது பார்க்கக்கூடிய ஞான திருஷ்டியையும் கொடுக்கிறார் வியாசர்.